வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இந்த தீபாவளி ரிலீஸ்க்கு நம்ம அடுத்து பார்க்க போற படம் பைசன் காலமாடன். இந்த படத்தை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் துருவ் தான் இதுல லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. ஒரு திறமை மிக்க கபடி பிளேயர், அதுவும் தென்னாட்டை சேர்ந்த ஒரு கபடி பிளேயர் தன்னோட ஊர் பிரச்சனை, குடும்ப சூழல், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தாண்டி எப்படி ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பிளேயரா மாறுறான் அப்படின்ற அந்த ஜேர்னியை சொல்லக்கூடிய ஒரு படம். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சாதாரண ஸ்போர்ட்ஸ் டிராமா, அதுவும் ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் இதை சொன்ன விதம், அதுலயும் அந்த பேக் டிராப் இருக்குல்ல, வேற லெவல்ல உண்மைக்கு நெருக்கமா அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல முக்கியமான ஹைலைட்டே பசுபதி பாண்டியன் வர்சஸ் பண்ணையார், இந்த ரைவல்ரிய காட்டின விதம் அப்படின்னே சொல்லலாம். எந்த கேரக்டரையுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இதுல டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ரைவல்ரி அப்படின்றது பல கலவரங்களுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த மாதிரியான ஒரு கலவர பூமியில நம்ம ஹீரோ எப்படி மேல வரான், தன்னோட லட்சியத்தை அடையறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சிருக்காங்க. அந்த பசுபதி பாண்டியனா நடிச்சிருக்கக்கூடிய நம்ம அமீரா இருக்கட்டும், அதே மாதிரி பண்ணையாரா நடிச்சிருக்கக்கூடிய லாலா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்ததான் இந்த படத்துல காட்டக்கூடிய அந்த கபடி. ஆக்சுவலா கபடிங்கிற பேர்ல சும்மா நார்மலா தொடைய தட்டி ரைடு போயிட்டு பஞ்ச் டைலாக் பேசிட்டு அப்படி கூட முடிச்சிருக்கலாம். பட் அந்த கபடியை உண்மையா காட்டணும் அப்படின்றதுக்காக இவங்க மெனக்கிட்டு இருக்காங்கல்ல, கண்டிப்பா அதுக்கு பாராட்டுகள் சொல்லலாம். ஏன்னா அந்த கபடி சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா துருவ் விக்ரம் ஒரு ப்ராப்பர் கபடி பிளேயரா தன்னை மோல்ட் பண்ணிக்கிட்டு ரெடியா இருந்தாரு. உண்மையிலேயே சூப்பரா ரெடியா இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பயங்கர பிசிக்கலி டிமாண்டிங் ஒரு ரோல் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அடுத்ததா இந்த படத்துல ஒரு முக்கியமான ஹைலைட் அப்படின்றது பசுபதியோட பெர்ஃபார்மன்ஸ். சார்பட்டாக்கு அடுத்து ஒரு பவர்ஃபுல் ரோல் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல பிடி வாத்தியாரா ஒரு கேரக்டர் ஒருத்தரை காட்டுவாங்க. அந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவருக்கான ஸ்கோப்புமே சரி, ரொம்ப ரொம்ப நீட்டா இதுல டிசைன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி இதுல ரொம்ப நீட்டான ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை பேசியிருப்பாங்க. அதாவது யார் மேலையும் வன்மத்தை காட்டாம ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு படமா தான் இதை காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த ஊர் சூழ்நிலையில கொஞ்சம் தப்பி போனா கூட நம்ம ஒரு மிகப்பெரிய கிரிமினலா மாறிடுவோம். நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தி எடுத்து வெட்டுறது இதெல்லாம் கெத்து அப்படின்ற மாதிரி காட்டக்கூடிய படங்கள் இன்னும் தமிழ் சினிமால கூட வந்துட்டு தான் இருக்கு. அதுக்கெல்லாம் மத்தியில இந்த மாதிரி பல இடைஞ்சல்கள் இருந்தாலும் நம்மளோட கோல்ல உறுதியா இருந்து மேல வரணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. விஷுவலாவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அண்ட் மியூசிக் அப்படின்றதுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். என்ன இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் கபடி காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ஒரு டிபிக்கல் ஸ்போர்ட்ஸ் டிராமால வர மாதிரியான கொஞ்சம் சினிமேட்டிக்கான ஒரு கபடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட சூழ்நிலை அப்படின்றது சுத்தி சண்டை நடந்துகிட்டே இருக்கிற ஒரு இடமா காட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் ரிப்பீட்டிவா இருந்துச்சோ அப்படின்ற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு நீட்டான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.4 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வெட்டு குத்து அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.